ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு நம்ம பாரதியார், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரோட வாழ்க்கையில் இருந்த ஒரு குட்டி நிகழ்வு, ஒரு சின்ன நிகழ்வு பற்றி ஆட்சி சொல்கிறேன். உங்களுக்கு சுப்பிரமணிய பாரதியார் பற்றி உங்களுக்கு நேராக படிச்சிருப்பீங்க, நீங்கள் தமிழ் பாடத்தில் படிச்சிருப்பீங்க. அவர் யாருன்னா ஒரு மகா கவிஞர், எழுத்தாளர். இன்னொன்று, நம்ம விடுதலை போராட்ட தியாகிகள் இந்த சுதந்திரம் கிடச்சிச்சு பாருங்கள், அதுக்கு நிறைய தேசபக்தி பாடல்கள் எழுதியிருக்காங்க. இன்னொன்று, அடுத்தது சமூகத்துக்காக வேண்டிய சீர்திருத்த பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. பாப்பா பாட்டுக்கு பாடியிருக்காங்க. அப்புறம் பெண் உரிமைக்காக வேண்டி பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கணும்னு அப்பயே அந்த காலத்திலேயே அவ்வளவு அருமையாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சரியா? அடுத்தது குழந்தைகளுக்கு முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குட்டி பிள்ளைகளே கல்யாணத்து பண்ணி வச்சுருவாங்க. முந்தைய காலத்தில் ஒரு அறியாமை, அந்த சமயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ரொம்ப பிரேவானவர், ரொம்ப தைரியமானவர், யாருக்கும் பயப்பட மாட்டார். அவரோட ஸ்பெஷலே அதுதான். ஒன்றுன்னா அவருக்கு இருக்க ரொம்ப இறக்க குணம், அதுதான் அவரோட ரொம்ப ஸ்பெஷலான அவரோட ஒரு குணம்னா அதுதான். ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ரெண்டை பார்க்க வீட்டுக்கு போகிறார். யார்? பாரதியார். போனோடனே வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரெண்டு பார்க்குறாரு, அவர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஒரு நல்லா இல்லாமல் ட்ரெஸ் இருக்குது, ஒரு நீட்டாக ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்குது. உடனே அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, என்ன பாரதி இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு 10 முழம் வேஷ்டி, 6 முழம் துண்டு. முந்தி காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் தாத்தாலாம் இருந்திருப்பாங்க பாருங்களேன், வேஷ்டி கட்டிக்குவாங்க, மேலே துண்டு போட்டுக்குவாங்க. முந்தைய காலத்தில் அது மாதிரி போடுவாங்க தாத்தாலாம். அது மாதிரி அவருக்கு ஒரு 10 முழம் வேஷ்டி எடுத்து கொடுத்துட்டு ஒரு 6 முழம் துண்டு எடுத்துக்கிட்டு போட்டு வா அப்படிங்கிறார். உடனே பாரதியார் ரொம்ப ஹாப்பியாக போய் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வர்றார். வெளியே ஏற்கனவே அவர் ரொம்ப மிடுக்கானவர். அவர் ஸ்ட்ரைட்டாக நடப்பார், ஸ்ட்ரைட்டாக பார்ப்பார். அப்படி ரோட்டில் இறங்கி புது ட்ரெஸ் வேறு போட்டிருக்காரு, அதனால் நல்லா மிடுக்காக நடந்து போயிட்டுருக்கார். பார்த்திங்கன்னா தூரத்தில் ஒருத்தர் குளிரில் அப்படியே நடுங்கிட்டுருக்கார். ஒரு மனுஷன் நடுங்கிட்டுருக்கார். பாரதியை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். என்ன பண்ணுறாரு, டபார்னு அவர் இடுப்பில் கட்டியிருக்காரு 10 முழம் வேஷ்டி. டபார்னு எடுத்து அந்த மனுஷனுக்கு அவர் மேலே பொத்தி விடுறாரு. பொத்தி விட்டுட்டு தோளில் போட்டிருந்தாரு பாருங்க ஒரு 6 முழம் துண்டு, அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிறார். இடுப்பில் கட்டிட்டு பழையபடி வீட்டுக்கு வர்றாரு. யார் வீட்டுக்கு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃப்ரெண்டு பார்த்தோன்னே, என்ன பாரதி இப்போ தானே உனக்கு ட்ரெஸ் கொடுத்தேன், என்ன பண்ணி வச்சுருக்கையே, துண்டை கட்டிட்டு வர்ற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இது மாதிரி நான் போனேன், ஒருத்தர் குளிரில் நடுங்கிட்டு இருந்தார், அதனால் நான் வேஷ்டியை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறார். நீ கொடுத்ததெல்லாம் சரிதான், அதுக்கு நீ துண்டை கொடுத்துருக்கலாமே, எதுக்கு 10 முழம் வேஷ்டியை கூட கொடுக்குற, இந்த துண்டை கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார். பாரதி என்ன சொல்கிறாரு, நானாவது வீட்டுக்குள்ளே இருக்கேன், எனக்கு அவ்வளோவா குளிராது, ஆனால் அவர் ரோட்டில் இருக்கிறார், அப்போ அவருக்கு எவ்வளோ குளிரும், அதனால தான் நான் இந்த 10 முழம் வேஷ்டியை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றார். ஃப்ரெண்டு கோபம் வரும் தானே, எனக்கு கோபமாக தான் வருது உன்னைய பார்த்தா, ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் பீரோலேருந்து மறுபடியும் ஒரு 10 முழம் வேஷ்டியை கொண்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. மறுபடியும் அவர் ஹாப்பியாக கட்டிக்கிட்டார். யார்? பாரதியார் வேஷ்டியை கட்டிட்டு பத்தியா நான் கொடுத்ததுனால தான் முன்னாடி எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. கொடுத்தா நமக்கு ஒன்று வரும் அப்படிங்கிறார். மனசார ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோன்னா நமக்கு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற அர்த்தம். அது உடனேயே அவர் ஃப்ரெண்டு என்ன செய்வார், ஃப்ரெண்டு இல்லை, உடனே வேஷ்டியை கட்டிக்கிறார். பாரதியாருக்கு இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னென்னா, அவர்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதை கொடுத்துருவார். ஆனால் அவங்க ஃபேமிலியிலே ரொம்ப சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ஆனாலும் இவர் கையில் என்ன கிடைக்குதோ, என்ன காசு கிடைக்குதோ அது மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல கேரக்டர், நல்ல குணம் அது. சரியா? நம்மளும் இப்படி தான் வெளியே போகிறோம், அம்மா அப்பா கூட வெளியே போகிறோம் தானே, அப்போ நம்ம பார்க்குறோம் ரோட்டில் நிறைய பேர் சாப்பாடு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ட்ரெஸ்ஸு சரியான ட்ரெஸ்ஸு இல்லாமல் இருப்பாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஒரு
சாரி ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம், ஒரு தண்ணியாவது வாங்கி கொடுக்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? நீங்கள் வெளியே போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை அம்மா அப்பா கூட வெளியே போகும்போதோ ஷாப்பிங் போகும்போதோ இது கண்டிப்பாக நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. சரியா? இது பாரதியார் இந்த மாதிரி அவரோட லைஃப்பில் ஒரு குட்டி இன்சிடெண்ட் நடந்தது. ஆச்சி அடுத்த தடவை வேறு ஒரு சின்ன ஒரு கதையோடு வரேன். ஓகேவா?